வணக்கம். இந்த வீடியோவில் சப்பாத்திக்கு சூப்பராக ஒரு வெஜிடபிள் மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மசாலா வறுத்து அரைச்சி செய்கிறனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 லவங்கம், கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு ஏலக்காய். இது கூட அந்த ஸ்டார்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதிலிருந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நான் ஒரு 4 பேத்துக்கு உண்டான அளவு கிரேவி செய்கிறனால இந்த அளவு மட்டும் அதில் போட்டிருக்கேன். இது கூடவே ஒரு காஷ்மீரி மிளகா ஒரு 2 to 3 எடுத்திருக்கேன். காரத்துக்கு நான் வேறு எதுவுமே சேர்த்துல. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒரு பேனில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு எப்பயுமே அந்த காஷ்மீரி சில்லி மிளகாவோ இல்லை எந்த மிளகா போட்டாலும் ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. அதில் நிறைய மண்ணெல்லாம் இருக்கும். கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து இதையும் போட்டுட்டு நல்லா வாசம் வரும் உங்களுக்கு. அந்த அளவு ஃபுல்லாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதை இன்னொரு பிளேட்டில் வச்சுட்டு நல்லா ஆற வச்சுட்டு பொடி பண்ணிக்கோங்க. அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி அதையும் போட்டுட்டு வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறமா இது கூடவே ஒரு 3 தக்காளியை நான் மிக்சியில் அரைச்சி வச்சுட்டேன். நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. தேவையான அளவு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ராஸ்மல் போனதுக்கப்புறம் ஒரு 2 to 3 நிமிஷம் கழித்து நம்ம வெஜிடபிள்ஸை கட் பண்ணதை கேரட் 1 கப், பீன்ஸ் 1 கப், கூடவே பச்சை பட்டாணி 1 கப் இது எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். சாஃப்டாக குக் ஆகணுன்னா மட்டும் தண்ணி ஊற்றுங்க. இல்லைன்னா தக்காளியில் இருக்க தண்ணியே போதும். ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதுங்கிற அளவு நானும் தண்ணி ஊற்றாத அப்படியே விட்டுருக்கேன். பாருங்கள், வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஓரளவு குக் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, கொத்தமல்லி, சீரகம், மிளகு எல்லாம் போட்டுட்டு அந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். போட்டுட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க, கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா வேணும்னா நீங்கள் இதில் பன்னீர் கூட கடைசி ஆட் பண்ணிக்கலாம். முதல்லையே போட்டிங்கன்னா அந்த பன்னீர் கொஞ்சம் உதிர்ந்துடும். அதனால் நான் கடைசி ஆட் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே தேங்காய் பால் 1 கப் தேங்காவை நல்லா பால் மட்டும் எடுத்துகிட்டு கெட்டியான பாலாக கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஒரே ஒரு கொதி வரும். அந்த கொதி வரும்போது முதல் கொதி வரும்போது ஆஃப் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவினா சூப்பரான வெஜிடபிள் மசாலா ரெடி. இது செட்டிநாடு ஸ்டைலில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி போடும்போது அதோட டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் கூட தான் இருக்கும். இதை நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிடும்போதோ இல்லை நீர் தோசை இல்லை ஜீரா ரைஸ் எது கூட சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் தமிழ்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.